அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறதா இருந்தால் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குறது, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருக்கக்கூடிய நாம், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனை விட்டு எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும், இல்லாமின் சலாசா, மூன்றை தவிர. இறந்து போன பிறகும் கூட நன்மை வரக்கூடியது 3. அதுல முதலாவது சதகத்தின் ஜாரியத்தின், நிலையான தர்மம், இறந்த பிறகும் நன்மை வரும். ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறோம், நாம இறந்து போயிடுறோம், இந்த பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு நன்மை வரும். ஒரு போர் போட்டு தர்றோம், நாம இறந்து போயிடுறோம், அந்த போர்ல இருந்து தண்ணியை எடுத்து குடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு நன்மை வரும். ஒரு மரம் நட்டி வைக்கிறோம், நாம இறந்து போயிடுறோம், அந்த மரத்தினால எவ்வளவு பயன்கள் வருகிறதோ அந்த நன்மை நம்ம இறந்து போன பிறகு வரும். இறந்து போன பிறகு வரக்கூடிய நன்மையில முதலாவது. இரண்டாவது என்ன? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகின்ற கல்வி. ஒரு மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பயனுள்ள கல்வியை நான் சொல்லிவிட்டு போனால் நான் இறந்து போய்விடுவேன். அந்த கல்வியை உங்களிடத்தில் நான் சொன்ன காரணத்தினால் இந்த கல்வியை நீங்க வாழ்க்கையில ஏந்தி செயல்படுத்தக்கூடிய காலமெல்லாம் எனக்கு நன்மை வரும். மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, தன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கமுள்ள குழந்தைகளுடைய துவா பெற்றோருக்கு நன்மையாக எழுதப்படும். வார்த்தை பார்த்தீங்களா? பிள்ளைகளுடைய துவான்னு சொல்லாம சாலிஹான பிள்ளைகளுடைய துவான்னு சொல்றாங்க. ஏன்? சாலிஹான அவன் பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் தாயினுடைய வளர்ப்பு இருக்கணும் சரியான முறையில், தந்தையினுடைய வளர்ப்பு இருக்கணும் சரியான முறையில். இந்த தாயும் தந்தையும் தான் சாலிஹாக வளர்ப்பார்கள், நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்கள். ஒழுக்கத்தோடு இவர்கள் வளர்த்த காரணத்தினால் இவங்க மௌத்தா போயிடுவாங்க. இவங்க துவா செய்வான், மகனோ பொண்ணோ துவா செய்யும் பொழுது அவங்களுக்கு நன்மை போகும். ஏன்? இவன் ஒழுக்கமாக வளர்வதற்கு, இந்த பெண் ஒழுக்கமாக வளர்வதற்கு இந்த தாயும் தகப்பனாரும் காரணமாக இருந்தார்கள். அதான் காரணம்.